யோவான் அதனுடைய 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல நம்ம திருப்பிக்கலாம். முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இடத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய துக்கங்களுக்காக அவர் சிலுவையில் தொங்கினார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நமக்காக ரத்தத்தை சிந்தினார், காயங்களை பட்டார். 6வது வார்த்தையாக அவர் பேசின வார்த்தையாக கூறப்படுவது எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து அப்படின்னு போட்டிருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தருடைய வாழ்க்கை முடியும் போது அவங்களுக்கு தெரியுமா, நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு. ஆமென். ஹல்லேலூயா. 100 வயசுல செத்தாலும் 150 வயசுல செத்தாலும் என் வாழ்க்கையில என்ன பண்ணல, இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணல, ஏதோ என்ன பண்ணல, முடிக்கல, ஒரு காரியத்தை என்ன பண்ணல, முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் பல நேரங்கள்ல பல எண்ணங்கள் வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நம்ம பார்க்கிறோம், அவர் எல்லாம் முடிந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் அவர் எதற்காக இந்த மண்ணுலகுக்கு வந்தாரோ அந்த காரியம் முடிந்தது என்று அவர் அறிந்து. ஆமென். ஹல்லேலூயா. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்குது என்றான்னு சொல்லிட்டு 28ஆம் வசனம் நம்ம பார்க்கிறோம். அதன் கீழே அப்படியே வருது, முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். முடிந்தது. ஆண்டவர் எதெல்லாம் செய்து முடித்தார்? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதெல்லாம் செய்து முடித்தார்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்க போறோம். பிதாவின் சித்தத்தை அவர் முதலாவது செய்து முடித்தார். 2வது பிசாசை ஜெயித்து முடித்தார். 3வது பாவத்தை சுமந்து முடித்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு முடிவு வந்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை குறித்து தான் நிறைய காரியம் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அவர் வாழும்போது இவ்வளவு நன்மை செஞ்சிருந்தாரு, அவர் என்ன பண்ணாரு, அவர் வாழும்போது பல பேருக்கு நன்மைகளை செய்தவராய் இருந்தாரு. ஆனா என்ன பண்ணிட்டாரு, இப்போ இறந்துட்டாரு. நம்ம சமீபத்துல கூட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சினிமால இருந்து அரசியலுக்கு வந்த பிரபலமான ஒரு தலைவர், அவர் இருக்கும்போது அவரை கேலியும் கிண்டலமா நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஆமென். அவரை கேலியும் கிண்டலமா நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணிருக்காரு, நிறைய நிறைய நன்மையை செய்திருக்காரு, நிறைய பிள்ளைகளை படிக்க வச்சு நிறைய காரியங்களை அவர் என்ன பண்ணிருக்காரு, செய்திருக்கிறான்னு சொல்லிட்டு அவரை குறித்து பிரபலமான காரியங்களை இப்போ என்ன பண்ணிருக்காங்க, பேசிக் கொண்டிருக்காங்க. ஆனால் ஒருவர் இறந்ததுக்கு பிறகாக அவரை குறித்து மட்டுமல்லாமல் அவர் மூலியமாக நம்மை பலர் என்ன பண்றாங்க, பேசிக் கொண்டிருக்கிறார். காரணம், அவர் நம் பாவங்களுக்காக மரித்தார். ஆமென். நம் பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணாரு, சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தத்தை கூட அவர் என்ன பண்ணிருக்காரு, சிந்திருக்கிறார். ஆணிகள் அறையப்பட்டிருக்கு, முள்முடி சூட்டப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட நிலைமையில் கூட அவர் சொல்லுகிறார், இவர்களை பிதாவே இவர்களை மன்னியும். ஆமென். எப்படிப்பட்ட வார்த்தை இது, பிதாவே அவர்களை மன்னியும். ஆமென். எல்லாத்தையும் முடிச்சிட்டு எப்படி அந்த அந்த வார்த்தை அவர் சொல்றாரு பாத்தீங்களா, முடிந்தது, எல்லாமே நான் பண்ணிட்டேன், என் பிதாவின் சித்தத்தின்படி நான் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் நான் செய்து முடித்தேன். ஆமென். ஹல்லேலூயா. அதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கு. முதலாவது நம்ம பார்க்கிறோம், அவருடைய போஜனம் எதா காணப்படுது, அவருடைய உணவு எதா காணப்படுது, பிதாவின் சித்தத்தை. ஆமென். என்னை அனுப்புனவருடைய சித்தம், என்னுடைய சித்தம் அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தம் தான் எனக்கு எப்படிப்பட்டிருக்கு, போஜனமா இருக்குன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது நமக்கு. அவரை அனுப்பினவருடைய பிதாவின் சித்தம், இப்படி பிதாவின் சித்தத்தை என்ன பண்ணிருக்காரு, அவர் நிறைவேற்றி இருக்கிறார். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷ அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். ஆமென். என்ன பண்ணிருக்காரு, இந்த இடத்துல செய்து முடித்திருக்கிறார். ஆமென். பூமியிலே நான் உம்மை என்ன பண்ணிருக்கேன், மகிமைப்படுத்துகிறேன், நான் செய்யும்படி நீ எனக்கு நியமித்த, பிதா என்ன காரியங்களை சொல்லி இவரை பூமிக்கு அனுப்பினாரோ அக்காரியத்தை என்ன பண்றாரு, அவர் நிறைவேற்றி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. முடித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுங்க, அந்த காரியத்தை நான் செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. என்ன காரியம்,
பிசாசை ஜெயித்து முடித்தார். ஆமென். பாவத்தை சுமந்து முடித்தார். ஆமென். ஹல்லேலூயா. ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் திருப்பிக் கொள்ளலாம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல என்ன பண்றாரு? சாத்தானை நசுக்கி போடுவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல சொல்றாங்க சாத்தானை நசுக்கி போடுவார். பிசாசை அவர் நசுக்கி போடுவார். பிசாசை என்ன பண்ணுவாரு? ஜெயித்து இருக்கார். அவர் என்ன பண்ணுவாரு? பிசாசை நசுக்கி போடுவான்னு சொல்லிட்டு வேற சொல்றது. யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியா சொல்லுது. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் எதற்காக வெளிப்படுகிறார்? பாவங்களை செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் கொண்டு பாவம் செய்கிறான். பிசாசினுடைய காரியம் என்ன? பாவத்தை செய்ய தூண்டுகிறவன். ஆமென். ஹல்லேலூயா. பாவம் செய்கிறவன் பிசாசினால் எப்படிப்பட்டிருக்கான்? உண்டாயிருக்கான்னு சொல்றது. ஏனெனில் பிசாசானவன் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? அவன் ஆதி முதல் என்ன பண்ணிருக்கான்? பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு. ஆமென். அவனுடைய காரியங்களை அவர் என்ன பண்ணது? அழிக்கும்படியாக, அவனை ஜெயிக்கும்படியாக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த காரியத்தை அவர் என்ன பண்ணார்? வெற்றியாய் செய்து முடித்தார். ஆமென். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டிருக்கார்? உலகத்தை ஜெயித்திருக்கிறார். ஆமென். அவருடைய முடிவு வெற்றியா இருக்குது. ஆமென். இப்ப கூட வரப்போகுது இப்ப எலெக்ஷன். ஆமென். எலெக்ஷன் முடிஞ்சிடும். எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும் வெற்றியா தோல்வியா. ஆமென். ஹல்லேலூயா. வேதத்துல சொல்லப்படுது உலகத்தை ஜெயித்தேன். ஜெயிக்கிறதுனா வெற்றி பெறுறது. ஆமென். ஹல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை அவர் செய்து வெற்றி சிறந்தார். ஆமென். ஜெயித்து முடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. என்ன ஜெயித்து முடித்தார்? பிசாசை ஜெயித்து முடித்தார். நம்ம பார்த்த முன்னாடி பிசாசு தான் என்ன பண்ணா? பாவத்தை செய்கிறவனாய் காணப்படாது. செய்கிறவனுக்கு பிசாசு முதலாவனாய் இருக்கிறான். அந்த பிசாசை நசுக்கி போடும்படியாக அவர் என்ன பண்ணார்? சிலுவையில பிசாசை ஜெயித்து முடித்தார். இரண்டாவது நம்ம பார்க்கலாம், பாவத்தை சுமந்து முடித்தார். நம்ம செய்கிற அனைத்து பாவங்களையும் அவர் என்ன பண்றாருன்னா சுமந்து முடிக்கிறார். 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் தேவாட்டுக்குட்டி. அவர் அவர் எதற்காக உலகத்துக்கு வந்திருக்கிறார்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தின் பாவத்தை அவர் என்ன பண்றாரு? சுமந்து தீர்ப்பதற்காக அவர் என்ன பண்ணிருக்காரு? வந்திருக்காரு. நம்முடைய பாவங்களை அவர் என்ன பண்ணிருக்காரு? சுமந்து தீர்த்து நம்முடைய பாவங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வரும்படியாக அவர் இந்த உலகத்துக்கு வந்தால், அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அனைத்தையும் முடித்து பிதாவுடைய சித்தத்தின்படி எல்லாம் முடிந்தது என்று தன்னுடைய வார்த்தையை அவர் சொல்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பேசும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன பண்ணிருக்காரு? அவர் நம்முடைய பாவங்களுக்கு அவர் செத்து நீதிக்கு நாம் பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் என்ன பண்றாரு? சுமந்து நாம் நீதிக்கு பிழைத்திட, நாம நீதிமான வாழ்ந்திட பாவமே அறியாத ஒரு தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணிருக்காரு? பலியாகி இருக்கிறார். ரோமர் 8 அவருடைய 3ஆம் அதிகாரம். அந்தபடியெனில் மாம்சத்திலே பலவீனராய் இருந்து நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை
ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஹalleluya. என்ன பண்ணிருக்காரு? பிதா என்ன பண்ணிருக்காரு? நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தர் ஒரு தப்பு செஞ்சா என்ன பண்ணிருக்கணும்? பலி செலுத்திருக்கணும். ஆமென். அப்படிப்பட்ட அந்த பலியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் என்ன பண்ணிருக்காரு? இந்த உலகத்துக்கு அனுப்பி எந்த சாயல அவர் அனுப்புறானா, தன்னுடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயம் சொல்லிட்டு வேதம் சொல்லுது. ஆமென். ஹalleluya. பாவமே அறியாத ஒருவர் நமக்காக பலியானார். ஹalleluya. பாவமே அறியாத ஒருவர் நமக்காக பலியானார். அவர் சொல்கிறார் எல்லா காரியத்தையும் இந்த வேதத்துல பிதா சொல்கிற காரியம் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவத்தில் மாம்சத்தில் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே அவளை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆமென். ஹalleluya. நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார். ஆமென். ஹalleluya. நம்முடைய பாவங்களை அவர் பாவ சாயலாக மாறி அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எபிரேயர் உலகம் உண்டான முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமோ? அப்படியல்ல, அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். ஹalleluya. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டாவது முதற்கொண்டு அவர் அநேகம் பாடுகள் பட வேண்டியதா இருக்கும். அப்படி அல்ல, அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதுனாலே. ஆமென். அவர் என்ன பண்றாரு? என்ன நான் தரேன். ஆமென். என்னையே நான் உனக்காக என்ன பண்றேன்? கொடுத்துடுறேன். ஆமென். நம்ம எத்தனை பேர் ஒத்துப்போம்? ஒருத்தர் செஞ்ச தப்ப, நம்ம செய்யாத தப்ப ஒருத்தர் தண்டிச்சானா ஒத்துப்போமா? ஆமென். ஹalleluya. செய்யாத தப்ப நம்ம வீட்டுல பிள்ளைங்க இருப்பாங்க. வேற ஒருத்தன் தப்பு பண்ணிருப்பான். நம்ம இவனை என்ன பண்ணிருப்போம்? இவனை கூப்பிட்டு அடிச்சிருப்போம். இவன் என்ன பண்ணுவான்? நான் தப்பு செஞ்ச நீ பாத்தியா? நான் பண்ண நீ பாத்தியா? என்ன பண்ணுவான்? கூட பேசுவான். ஹalleluya. ஆனால் அவர் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் சிலுவிலே தொங்கினார். சிலுவையில் தொங்கும் போது என்ன சொல்றாரு? தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். ஆமென். ஹalleluya. அவர்கள் சின்ன பசங்களா? நம்ம இவ்வளவுதான் கேட்டதான். அவங்களாம் சின்ன பசங்களா? ஆமென். வேதபாதர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள் என பலர். ஆமென். பலர். அனைவருக்கும் தெரியும் அவர் யாருன்னு சொல்லிட்டு. ஆமென். ஆனாலும் எந்த ஒரு காரியமும் அவர் சொல்லாம பிதாவின் சித்தத்தின்படி அனைத்தையும் செய்து முடித்தார். ஆமென். எல்லாம் முடிந்தது என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் தம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்றும் அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. ஆமென். ஹalleluya. அவர்கிட்ட என்ன இல்லையா? பாவமே இல்லை. ஆனா அவரு நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்களான்னு வேதம் சொல்லுது. ஆமென். ஹalleluya. நாம் அறிந்திருக்கிறோமா? என்னுடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்க்க அவர் என்ன பண்ணியிருக்காரு? சிலுவையிலே மரித்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. அதே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆமென். பிரதானமான கட்டளை என்ன? நீ உன்னிடத்தில் அன்பா இருக்கிறது போல பிறரிடத்திலும் அன்பா இருக்கிறாங்க. அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? நானு தேவன்கிட்ட இருக்கிற அன்புனால கிடையாதான். வேதம் சொல்லுது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால். ஹalleluya. ஹalleluya. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்றார். ஆமென். அந்த அன்பு. ஆமென். அந்த அன்பு நிமித்தமாக நம்முடைய ஒரே பேரான குமாரனை பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவர் என்ன பண்றாரு? ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். ஹalleluya. இதனால என்ன வெளிப்படுது? இதனால என்ன வெளிப்படுதுன்னா, ஒரு அன்பு இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? உண்டாயிருக்குது. எப்படிப்பட்ட அன்பு? அது விலகாத அன்பு. ஆமென். நம்மை விட்டு ஒருபோதும்
விலகாத அன்பு. ஆமென். இப்படிப்பட்ட அன்பை தான் நம்ம பார்த்திருக்கோமா? நமக்காக ஒருத்தர் நான் செய்யற ஒவ்வொரு தப்புக்காக அவர் என்ன பண்ணிருக்காரு? ரத்தம் சிந்திருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய பாக்கியமான காரியம் நம்ம பார்க்கிறோம். ஆமென். நமக்காக அவர் என்ன பண்ணிருக்காரு? பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது அவர் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்திருக்கிறார். இரண்டாவது பிசாசை ஜெயித்து முடித்திருக்கிறார். மூன்றாவது பாவங்களை சுமந்து முடித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் பூலோகத்துக்கு அனுப்பப்பட்டது எதற்காக? நம்முடைய பாவங்களை அவர் என்ன பண்ணது? சுமந்து கொள்வதற்காக. ஏசாயா 53:4 மெய்யாகவே அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அனுப்பப்பட்ட தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? அந்த காலத்துல இருக்கவங்க என்ன நினைச்சாங்க? இவன் பாவி, அதனால தேவனே என்ன பண்ணிருக்காரு? இவனை தண்டிச்சிருக்கிறாரு. சிலுவையில அறைத்தனா சாதாரண காரியம் இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. சிலுவையில அறைத்து சாதாரண காரியம் இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் ஜனங்க நினைக்கிறாங்க இவரு ஏதோ தப்பு பண்ணிருக்கிறாரு, அதனால என்ன பண்ணிருக்காங்க? தேவனே இவர வாதிக்கிறார். இல்ல, மெய்யாகவே அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து தீர்த்து முடித்தார். ஆமென். ஹல்லேலூயா. அதனுடைய 7ஆம் அதிகாரம் இப்படியா சொல்லுது. 7ஆம் வசனம் அதே அதே 53:7 இப்படி அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறதுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆளவும் அவர் தம்முடைய வாயை ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் அடிக்கப்படும்படி நொறுக்கப்படும்படி அவர் என்ன பண்றாரு? ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அந்த நேரத்திலையும் அவர் என்ன பண்ணல? தன்னுடைய வாயை திறக்கல. ஆமென். ஹல்லேலூயா. தன்னுடைய பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றும்படியாக. ஆமென். எல்லாம் முடிந்தது என்று அவர் அறிந்து இடத்துல அழகா சொல்லிருக்கோம். அதே திருப்பிக் கொள்ளலாம். யோவான் அவருடைய 19:30 காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியானார். மயிர் கத்திரிக்கப்படாத ஆட்டுக்குட்டி ஆடை போல அவர் வாயை துறக்காம இருந்திருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி ஆமென் அனைத்தையும் செய்து முடித்தார். எல்லாம் முடிந்தது என்று அவர் அறிந்து தன்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்திருக்கிறார். பிசாசை ஜெயித்து முடித்திருக்கிறார். பாவத்தை சுமந்து முடித்திருக்கிறார். அனைத்தையும் முடித்து நம்முடைய வாழ்க்கையை அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தொடங்கி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவருடைய முடிவில நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணிருக்கு? இப்போ தொடங்கி இருக்கு. ஆமென். ஒருவருடைய பரிசுத்தமான புனிதமான ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டதுனால நம்முடைய பாவமான வாழ்க்கை மாறி நாம் பரிசுத்தமாக மாற்றப்பட்டு நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணிருக்கு? தொடங்கி இருக்குது. நாம் அவரை ஒருபோதும் மறவாமல், ஆமென், ஒருபோதும் அவரை விட்டு விலகாமல் அவரே பற்றி கொண்டிருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.